தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். அண்மை செய்தி. தனியார் பங்களிப்புடன் புதிய வகை ராக்கெட்டை அறிமுகம் செய்திருக்கிறது இஸ்ரோ. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வரைக்கும் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். இஸ்ரோவின் PSLV, GSLV மற்றும் SSLV வகைகளை தொடர்ந்து தனியார் பங்களிப்புடன் புதிய வகை ராக்கெட்டை அறிமுகம் செய்திருக்கிறது இஸ்ரோ. இந்த ராக்கெட்டின் சிறப்பம்சம் என்ன? மேலும் இது குறித்து இஸ்ரோ தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2 ஏவுதளங்கள் மூலமாக PSLV, GSLV மற்றும் SSLV என்ற ரக ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவப்படுவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய வளாகத்துல சென்னையைச் சேர்ந்த விண்வெளி தொழில் முனைவோரால் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மற்றொரு தனியார் ராக்கெட்டை ஏவக்கூடிய ஒரு ஏவுதளம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து முதலாக சென்னையை தளமாக கொண்ட IIT மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் தயாரித்த அந்த அக்னிபான் ராக்கெட்டை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விண்ணில் செலுத்துவதற்கு இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது. செயற்கைக்கோள் ஏதுமின்றி சோதனை முயற்சியாக இந்த ராக்கெட் விண்ணிலை ஏவுவதற்கும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்படக்கூடிய முதல் ராக்கெட்டாக விண்ணில் செலுத்துவதற்கு இது திட்டமிடப்பட்டிருந்த நிலையில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்போது அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படக்கூடிய தேதி என்பது மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த ராக்கெட் இன்று காலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோவின் தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதளத்தில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகின் முதல் 3D பிரிண்டர் தொழில்நுட்பத்தை வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த ராக்கெட் இந்தியாவின் முதல் அரை கிரையோஜெனிக் இயந்திரத்தை கொண்டு 18 மீட்டர் உயரமும் 1.3 மீட்டர் விட்டமும் கொண்ட இந்த ராக்கெட் 100 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை 700 கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்துச் சென்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டு இது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வரும் நாட்கள்ல சிறிய வகை செயற்கைக்கோளை குறைந்த செலவுல விண்ணில் செலுத்துவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா செங்குத்தாக செல்லக்கூடிய வகையைச் சேர்ந்த இந்த ராக்கெட் 10 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்த பிறகு ராக்கெட் அதனுடைய இறங்குதளத்தை தொடங்குகிறது. அதன் தொடங்கிய இடத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வங்கக்கடல்ல விழுவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ராக்கெட். இந்த ராக்கெட்டிலுடைய த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் அண்ட் ஜம்பல்டு மோட்டார் என்ற தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படக்கூடிய நிலையில் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக உந்துதல் பறக்கும் திசையில மாறுபாடு மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல இது சுழலக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டு தற்போது இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வரும் காலங்கள்ல அந்த சிறிய வகையான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கு செலவை குறைக்கக்கூடிய வகையில் சிறந்த தொழில்நுட்பத்துடன் இந்த ராக்கெட் என்பது பயன்படுத்த முடியும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.